கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நல்லாசியுடன் பழைய சோறு பச்சை மிளகாய் குறும்படம் அவர்களுக்கு சமர்ப்பணம். நன்றி. ஏய் போய் சாமியை கும்பிட்டு வா. வாங்க ஆத்தாவை கும்பிட்டு போவோம். கும்பிட்டுட்டு வா. நீ கும்பிட்டு தான் இங்கே விளங்கிக்கிட்டு இருக்கு. ஆமா, கும்பிட்டு தான் கிடக்கு. ஒரு குழந்தைக்கு விளையாக்கணும். வா. என்னண்ணே வயலை பார்த்தியா இல்லையாண்ணே? வயலை பூரா இப்படி கிடக்கு, தண்ணி கண்ணி அடிக்கல, முகரமும் போடல. அடுத்த விட எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம வயலை பாருங்க எப்படி இருக்கு. சொன்னேன் காலைல காசு விட்டு கடையில. நீயாச்சும் போய் 2 3 உரத்தை வாங்கி போடக்கூடாதா? என்னண்ணே இன்னைக்கு பாத்துருவோம்யா. இந்த தை மாதத்துல கருத இருக்குன்னு சொல்லி இன்னும் வய எல்லா வயலும் நல்லா இருக்கு, நம்ம வயல் மட்டும் இப்படி இருக்கு. மற்ற வேலை பாருங்க, நம்ம வேலையும் பாருங்க எப்படி இருக்கு. மரத்துல இருந்து அடிச்சு விடுங்க. இன்னைக்கு பண்ணிடுவோம்யா. அதுக்கு தான் நானும் கண்ணனும் வந்தோம். சரி பார்த்து விட்டுருவோம். நான் போய் உரம் வாங்கிட்டு வரேன். இரு, சரி உரம் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வயலுக்கு அடிச்சு தான் உரம் வாங்கிட்டு வந்துடுறேன் போயிட்டு. சரி நம்ம இரு. நீ சோறு ஒரு ஆக்கி வை. நான் போய் உரம் வாங்கிட்டு வந்துடுறேன் போயிட்டு. மருதமணி காணும், உன்னையும் காணும். சிச்சு யார் வீட்டு குழந்தைன்னு தெரியலையே. ஐயோ, யார் வீட்டு குழந்தைன்னு தெரியல. என்னடி சத்தம் இல்லாம வர்ற? என்னப்பா அது? என்னங்க குழந்தைங்க யாரோ வயல்ல போட்டுட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற? குழந்தையா? ஏய், யாரு குழந்தைன்னு தெரியல. இங்க யாருமே இல்லைங்க. சுத்தி முத்தி யாருமே இல்ல. நம்மளே இந்த பிள்ளைய வளர்த்துக்குவோங்க. ஏய், யாருக்கு குழந்தை தெரியல, வளர்த்துக்கிறோமா? யாருன்னு தெரியல. ஏய், குழந்தை கிடைச்சிருக்கு இல்லைன்னு சொல்லல. நம்ம யாரும் தேடி கிடி வருவாங்களா என்னன்னு தெரியல. நம்ம கோயிலுக்கு கொண்டு போவோம். அந்த கோயிலான வேண்டுனேன், அந்த கோயிலுக்கு கொண்டு போவோம். கோயிலில் கொண்டு வைப்போம். யாரும் வந்தா கொடுப்போம், ஏன்னா அப்புறம் முடிவு எடுத்துக்கிறோம். ரொம்ப ஆசைப்படாது. சரியா? சரிங்க, கோயிலுக்கு போவோம். வயலுக்கு போனவன் வருவேன் சும்மா எழுதி அதுக்கட்டியும் வல்லின்னு கேட்க. என்னடி இது? குழந்தை ஏறிட்டு வந்திருக்க அந்த பொண்ணு யார் வீட்டு பிள்ளை? இது என்னக்கா சொல்றீங்க? குழந்தையா வந்திருக்கா? யாருக்கு தெரியலையே. என்ன இப்படி என்ன இவ யார் குழந்தைடி? இது எங்க இருந்து கொண்டு வந்த? நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். வாயை திறந்து பதில் சொல்லுடி. அடி உனக்கிட்ட தான் கேக்குறேன். இது யார் குழந்தை? இது எங்க இருந்து பார்த்த குழந்தைய தூக்கிட்டு வந்தேன்? எங்க இருந்த குழந்தையெல்லாம் இங்க வளர்க்க முடியாது. எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? என்னக்காப்ப என்ன நடந்து போச்சுப்ப? என்ன நடந்து போச்சா? இவ பண்றதெல்லாம் சரியா இருக்கா? இது யாரோட குழந்தைன்னு நமக்கு என்ன தெரியும்? எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க இதெல்லாம்? யாரு வீட்டு குழந்தையோ. நான் குழந்தைய வளர்க்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவரு சரின்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணணும்ன்றீங்க? என்ன பண்ணணுங்கிறியா? விட்டா ஓவரா பேசுற. என்னக்கா அடிக்கிற? உங்களுக்கு குழந்தை வேண்டாமா? நாங்க இப்படியே இருக்கவா? என்ன கத்திட்டு இருக்க? வீட்டு வாசல் வந்தது என்ன பிரச்சனை உனக்கு? யாருக்கு பிள்ளைன்னு தெரியலடா, தூக்கிட்டு வந்திருக்கிறா இங்க. ஏய், என்னடா இது? என்ன அக்கா அடிக்குது, வீட்டை விட்டு வரலையே, முன்னாடி அடிக்கிறது என்ன விஷயம்? அது உங்களை வளர்த்துக்கு தானா? என்ன நன்றி விசேஷமா? ஏன் தம்பி, நாங்க ஒரு குழந்தை எடுத்து வளர்க்க கூடாதா?
என்னடி அவங்கிட்ட வா, பேசி போடி. இருக்கா நீ இருக்கா? என்னம்மா நீங்க என்னம்மா பாத்துக்கிறீங்க? மூத்தவன் நான் இருக்கேன், என்னப்பா இப்ப எங்களுக்கு இங்க ஒண்ணுமே இல்லையா? ஆ, என்ன இடம் இல்ல? இரு, ஏய், வாடி வாடி நீ, ஏய், ஏய், வாடி, என்னடி அவங்கிட்ட ஏய், போடி வெளிய. வாடி நீ, இருக்கா நீ இருக்கா? வாடி போ. நான் பாத்துக்கிறேம்மா. நம்ம எங்க போறோம்? ஒரு பாத்திரம் இல்ல, வீடு இல்ல, வாங்கி கொடுக்கலங்க. பிள்ளைய எப்படி பாத்துக்கணும், வளர்க்கணும்? இருமா, நான் பாத்துக்கிறேம்மா, நான் பாத்துக்கிறேன், இரு. அப்ப என்ன பண்றது? எங்க வீடு வேண்டாம், உங்க வீடு வேண்டாம், எங்கேயாவது போயிடுவோம். நம்ம வா, தனியாக போயிடுவோம். நம்ம ஊரை விட்டே போயிடலாம். வா, இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது நம்ம, சரியா? என்னமோ நினச்சேம்மா, நான் எங்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பியில் எவ்வளோ பெருமையாக நினச்சேன். ஒரு குழந்தை வளர்க்குறதுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டம்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. லட்சுமி, நம்ம எங்கே போகிறதுனே தெரியலையம்மா. சொந்த பந்தமும் எல்லாமே பழி வாங்கிடுச்சம்மா. அண்ணன் தம்பி எந்த ஊருமா அப்படி பச்சை பிள்ளைய கொண்டு வச்சுருக்கீங்க? எங்களுக்கு பிள்ளையே இல்லை. என் பேர் மருதுபாண்டி. ஒரு வயலில் எங்களுக்கு குழந்தை கிடச்சிச்சு, எடுத்து சந்தோஷமாக இருந்தான். வீட்டுக்கு வந்தோன்னே வீட்டில் எல்லாரும் எங்களை அடித்து வரட்டாங்க, வீட்டை விட்டே வரட்டாங்க. எங்கே போகிறது என்ன பண்ணுறது தெரியாமல் பட்டினி பசிமாக வந்தோம். நான் கூட தாங்கிடுவேன். என் ஒய்ஃபு பச்சை உடம்புக்காரி, என்ன பண்ண போகிறானே தெரியலை அப்படின்னு ரொம்ப வேதனையோடு வந்தாங்க. மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டமா? என்னடி மக போனடிச்சா செல்லமாங்க? பேசுனாங்க, காலைல தான் பேசுனேன். சரி சரி சரி, 1000 மேலும் பேசிக்கிறியா? ஒன்றும் சொல்லியே இல்லை. சரி, அப்பா கேட்டோம்னு சொல்லி போன் அடிக்க சொல்லு. நான் வரையும் போயிட்டு வந்துடுறேன். டைம் போச்சு, வரேன். ஆ.
ஹலோ அப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கியா? சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டேம்மா. அம்மா நல்லா இருக்காங்களாப்பா? நல்லா இருக்கேன், எல்லாம் நல்லா இருக்காங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சரிங்கப்பா, எனக்கு ஒரு 10,000 பணம் தேவைப்படுது. அண்ணம்மா, ஆமாப்பா, என்னம்மா இப்பதானே பணம் போட்டு விட்டேன். காலேஜ்ல ஃபங்க்ஷன் நடக்குதுப்பா, ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிருக்கோம்ப்பா. சரி, என்ன பாட்டி? பீட்சா, பர்கர், தந்தூரி இது மாதிரி சாப்பிடுங்கப்பா. அப்படின்னா என்னன்னு தெரியலையம்மா. ரெஸ்டாரண்ட் சாப்பாடுங்கப்பா. அப்படின்னா என்ன சோறு? தண்ணி கொஞ்சம் ஊத்த வேணும் கொஞ்சம். ஒன்றும் சமைக்கல, காய் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கஞ்சி எடுத்துக்கிட்டு 2 வெங்காயத்தை ஊற்றிட்டு வந்தேன். அப்புறம் என்ன பண்ண சொல்லுங்க? எப்படி சாப்பிடுறது? உங்களுக்கு அதானே பிடிக்கும். இதான் எனக்கு என்ன பண்றது? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வேலை வளம் கிடைச்சா என்ன பண்றது? என்னங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கியா? அள்ளி சாப்பிடுங்க மலை மலைன்னு. என்ன யோசனை? நம்ம பொண்ணு போன அடிக்குது. சரி, 10,000 பணம் வேணுமா? 10,000மா? போன வாரம் தானே காசு போட்டுட்டிய? காலையில தான் போன் பண்ண, ஒண்ணுமே சொல்லல. பாத்தீங்க பாட்டியா? பிச்சாவா பறிச்சாரா என்னமாவா? நான் என்ன பண்றது? ஒன்றும் புரியல. இது என்ன இலவு சாப்பாடு? தெரியல, யாருக்கு தெரியும்? அதுக்கு தான் தெரியும். செல்லம்மா வளர்த்தியல்ல, போட்டு விடு. நானா? நீங்க தானே பண்ணீங்க. என்னன்ற செல்லம், ஒரே பொண்ணு செல்லம் வளர்த்துட்டேன். காசு ஆக்கிட்டு போடணும், நாளைக்கு போட்டு வரணுமா? இங்க அப்ப எனக்கு கஞ்சி குடிக்கிறாருன்னு சொன்னீங்களா சொல்லலையா? சொல்லல. என்ன பண்றது? யாருமா நீ? ஊருக்குள்ள புதுசா இருக்கீங்க? யாரு தெரியுமா? மருந்து பண்ணுவாங்க. ஆமா, ஏன் நான் பேசினா யாரு? யாரா? அப்பா எனக்காண்டி எல்லாத்தையும் எடுத்து வந்தீங்களே, இப்ப அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாத்தையும். இன்னைக்கு பீஸா பர்கர்னு சொன்னீங்கல்ல காலேஜ்லேருந்து, எங்களுக்கெல்லாம் என்ன சாப்பாடு தெரியுமா? இப்போல்லாம் தீபாவளி பொங்கலுக்கு தான் பலகாரம்னா, தீபாவளி பொங்கலுக்கு தான், அதுவும் இட்லி தான் எங்களுக்கு பலகாரம். உங்களுக்கு ஸ்வீட்னாக்க வந்து ஜாங்கிரி, லட்டு, ஜிலேபி அதெல்லாம். எங்களுக்கு என்ன தெரியுமா? இட்லி, வெறும் இட்லி. பலகாரம் சொல்லிட்டா வெறும் இட்லி. தீபாவளி பொங்கலுக்கு தான் அதுவும் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்ற கூல்ட்ரிங்க்ஸு, ஜூஸு, ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் எங்களுக்கு அப்படிலாம் தெரியுமா? வயலுக்கு போனோம்னா அந்த கம்மாயிலோட தண்ணியை குடிப்போம். அதுவும் இல்லைன்னு வச்சுக்கவே, மடையில் பாய்ச்சிற தண்ணி வயலுக்குள்ள உள்ள அள்ளி குடிப்போம். பழைய சோறு தான். இதான் எங்களுக்கு. இப்போ நீ என்னடா பீஸாங்கிற பர்கருங்கிற, பரவாயில்ல, நீ நல்லா இருக்கிறியா? அதுவே எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு பலகாரம்னா இட்லி தான் ஞாபகம் வரும். இப்போவும் நாங்கள் பழச நினைக்கல. நீங்கள் எல்லாத்தையும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறீங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? நீ வந்து சேர்ந்ததே போதும். சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கப்பா, நீங்க சொல்றதை கேட்டு நானுமே உங்க கூட இருக்கீங்கப்பா. என்னடா தம்பி, நம்ம மருது பாண்டி மாதிரி தெரியுது. ஆமா, நம்ம மருதுபாண்டி என்ன மாதிரி தெரியுது. வாக்கா போய் பாப்பா என்னன்னு. இவ்வளவு தூரம் வந்து வெளியூர் வந்து வேர்வை சிந்தி கஷ்டப்படுறது உனக்காண்டிதம்மா. அது வரையும் எனக்கு சந்தோஷமா. என்ன நம்பி அக்கா வர்ற மாதிரி இருக்கு? வாடா தம்பி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? வாடி, நல்லா இருக்கியா? அப்படியா? இவளா தங்கம், நல்லா இருக்கியா? எல்லாம் எப்படி இவ்வளவு நாளா இருக்கு, சொல்லலாம் பாத்து.
வா தம்பியை கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அண்ணே வாண்ணே வீட்டுக்கு. அண்ணி வாங்க வீட்டுக்கு. பாப்பா கூட்டிட்டு வாங்க வீட்டுக்கு போவோம் எல்லாரும். சந்தோஷமா போலாமே. சந்தோஷமா போலாம் வாங்க. தம்பி வாழ்றது கொஞ்ச நாள் தான், அது எல்லாரும் சந்தோஷமா குடும்பத்தோட வாழுவோமே. தம்பி மருதுபாண்டி, நம்ம லட்சுமியை கூட்டிட்டு ரொம்ப நாளாச்சு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு எல்லாரும் சேர்ந்து குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாமா? என்ன தம்பி? வாங்க வாங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டுங்கப்பா. இந்த மருந்து வாங்கி கொண்டாமா நல்லா